வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிகே டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்துட்டு நமது வாயுக்கள், அதாவது இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனைகளை வந்துட்டு சரி செய்து மற்றும் நமக்கு நாளமில்லா சுரப்பிகளை வந்துட்டு சரியான முறையில் இயங்க வைக்கும் ஒரு முத்திரையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் வந்துட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வாயுக்களை வந்து சமன்படுத்தக்கூடிய இந்த முத்திரையின் பேர் வந்துட்டு சமண முத்திரை. ஸோ சமண முத்திரை வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த முத்திரையை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நமது விரல்களுக்கும், அதாவது நாம் செய்யக்கூடிய முத்திரைகளுக்கும் நமது உடலுக்கும் உடலின் ஆரோக்கியத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் இந்த பஞ்சபூத தத்துவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதாவது அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதை அண்டத்திலும் உள்ளது. ஸோ அதே போல் தான் நமது உடலும், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருள்களிலும் இந்த பஞ்சபூதங்களின் சக்தி இருக்கும். ஏதாவது ஒரு சக்தியின் மூலமாகத்தான் அந்த பொருள் உண்டாகி இருக்கும். அதே போல் தான் நமது உடலும் 5 பஞ்சபூத சக்திகளால் தான் உருவாக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஸோ இந்த பஞ்சபூதங்களின் சக்தி எப்பொழுது கூடுகிறதோ அல்லது குறைகிறதோ, மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்ற வள்ளுவனின் குரலுக்கு ஏற்ப இந்த சக்திகள் எப்பொழுது கூடுகிறதோ அல்லது குறைகிறதோ நமது உடலில் வந்து உபாதைகள் ஏற்படும். அதனால் இந்த பஞ்சபூத சக்திகளை வந்து சமநிலையில் வைத்துக் கொள்வது நமது ஆரோக்கியத்திற்கு தலையாய கடமையாகும். ஸோ இப்போ இந்த பஞ்சபூதங்களின் கட்டுப்பாட்டு புள்ளிகள் வந்துட்டு நமது விரல்களில் அமைந்திருக்கின்றன. ஸோ நமது ஒவ்வொரு விரல்களுக்கும் அந்த ஒவ்வொரு தன்மை இருக்கிறது. உதாரணத்திற்கு நமது கட்டை விரல் நெருப்புத்தன்மையாகவும், ஆட்காட்டி விரல் காட்டுத்தன்மையாகவும், நடுவிரல் வந்துட்டு உங்களுக்கு ஆதாயத்தன்மையாகவும், இந்த மோதிர விரல் நிலத்தன்மையாகவும், சுண்டு விரல் நீர்த்தன்மையும், ஒவ்வொரு தன்மையையும் நமது விரல்கள் பெற்றிருக்கிறது. ஸோ இந்த விரல்களை ஒன்றோடு ஒன்று கூட்டி வைப்பதால் நமக்கு அந்த பஞ்சபூத சக்திகளை வந்து சமன்படுத்த முடியும். ஸோ இப்பொழுது இந்த சமண முத்ரா வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து ரொம்ப சிம்பிளானதுதான். இந்த கட்டை விரல் 5 விரல்களையும் குவித்து, இந்த முதல்ல வந்து இந்த 4 விரல்களையும் குவித்து இந்த கட்டை விரல் மீது வைக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த சமண முத்ரா, அதாவது சமன் செய்யக்கூடிய முத்ரா என்று பெயர், அர்த்தம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. இதனுடைய அந்த கட்டை விரலை வந்துட்டு நீங்கள் அந்த கீழே வைத்து அந்த 4 விரல்களையும் வந்து இந்த கட்டை விரல்களை குவித்து ஒரு வட்டம் போல் உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த கைகளை வைத்துக்கொண்டு உங்கள் தொடை மீது திருப்பி வைத்துக் கொள்ளவும். திருப்பி வைத்து கண்களை மூடி ஒரு 15 to 20 நிமிடங்கள் வந்து இந்த முத்திரையை செய்யலாம். கண்களை மூடிக்கொண்டு உங்கள் இயல்பாக நடந்து கொண்டிருக்கும் அந்த மூச்சினை கவனியுங்கள். Inhale, exhale, breathe in, breathe out, breathe in, breathe out. ஸோ மெதுவாக இந்த முத்திரை முடித்துக்கொண்டு உங்கள் கைகள் விரல்களை வந்து தளர்த்தி கண்களை மெதுவாக திறந்து கொள்ளவும். ஸோ இதுதான் வந்து இந்த முத்திரை, உங்களுக்கு சமண முத்திரை. ஸோ இதன் பலன்கள் அப்படின்னு வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நமது உடலில் இருக்கும் வந்துட்டு அந்த வாயுக்களை எல்லாம் சமன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இந்த முத்திரையால் நடக்கிறது. ஸோ நமக்கு எப்பெல்லாம் வாயுக்கள் வந்துட்டு சமன்படுத்துகிறதோ அப்பொழுதெல்லாம் உடலில் ஏற்படக்கூடிய அந்த வலிகள் எல்லாமே வந்து வலிகள் வந்து குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எப்போ எங்கே வலி இருந்தாலும் நீங்கள் இந்த கைகளை, சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு முட்டியில் வலி இருக்குதுன்னா இந்த கை விரல்களை கூட நீங்கள் இந்த மாதிரி சமண முத்திரைகளை வைத்து வலி இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு கொண்டு வந்து வச்சு நீங்கள் இந்த முத்திரையை செய்யலாம். வயிற்று வலி இருக்கிறதா இருந்தாலும் வயிற்றில் வந்து இந்த முத்திரையை வைத்து நீங்கள் முத்திரையை செய்யலாம். ஸோ தோள்பட்டையில் வலி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய உடலில் வந்து வலிகள் இருந்தாலும் இந்த முத்திரையை அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு கண்களை மூடி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அந்த இடத்துல, அதுக்கு டைமிங்லாம் கிடையாது, எப்போ வேணாலும் நீங்கள் இந்த வலிகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த முத்திரையை வந்து கொண்டு வந்து வைத்து நீங்கள் கண்களை மூடி உங்கள் மூச்சை கவனிக்கவும். அந்த இடத்தை கவனித்தால் உங்களுக்கு அந்த வலிகள் நீங்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த முத்திரை மற்றும் இந்த நாளமில்லா சுரப்பிகள், அதாவது இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிளான்ஸை வந்துட்டு நல்லா வேலை செய்யக்கூடிய செயல்திறனை அதிகப்படுத்தி இந்த ஹார்மோன் பேலன்ஸ், அதாவது நம்ம ஹார்மோன் இம்பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வந்து சரி செய்து எல்லா ஹார்மோனையும் வந்து ஒரு சமநிலையில் பேலன்ஸ் செய்யக்கூடிய
ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் இந்த சக்தியும் வந்து இந்த முத்திரை கிடைக்கிறது. ஸோ இந்த முத்திரை வந்து நீங்கள் தினசரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாயுக்கள் வந்து சமநிலைப்பட்டு உடலில் வலிகள் ஏற்படாமல் இருக்கும் மற்றும் உங்களுடைய நாளமில்லா சுரப்புகளின் ஹார்மோன்ஸை வந்துட்டு நீங்கள் பேலன்ஸாக வைத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உபயோகப்படும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.